வேதத்துல முதல் தீர்க்கதரிசி என்று குறிப்பிடப்பட்ட நபர் யாரு? எலியான்னு சொல்றாங்க சில பேர், எலிசான்னு சொல்றாங்க, ஆபிரகாம்னு சொல்றாங்க. சரியான பதில் ஹல்லேலூயா. அநேகர் வேதத்தை நல்லா கற்று தேறி இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாரும் உங்களுடைய வசனங்களை, வேத புத்தகத்தை திருப்பி ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லலாமா? அவன் ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்க, அவன் ஒரு தீர்க்கதரிசி. இது யாரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் ஒரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு இமேஜின் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து இவள் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. சரி, ஆபிரகாம் தீர்க்கதரிசி, ஆனால் எந்த இடத்துல அவர் தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியில் பார்க்கிறோம், எசேக்கியேல்ல பார்க்கிறோம், எரேமியாவில் பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படியெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் எங்கேயாவது போய் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவர் என்னிடத்துல இதை சொன்னார், இது உன்னிடத்துல சொல்ல சொன்னார், அப்படி எங்கேயாவது நம்ம பார்க்கிறோமா? இல்லை, பார்க்கல. ஆபிரகாம் இடத்துல ஒரு தீர்க்கதரிசி யாரு? ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். மற்றவர்களுக்காக அல்ல, அவனுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய சந்ததிக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி ஆபிரகாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று, ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சந்ததியை நேர்வழியாய் நடத்தின ஆபிரகாம் என்னும் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளும் நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம தீர்க்கதரிசியாய் எழும்பணும். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவரிடத்துல விசாரிக்கும் பொழுது அவர் காரியங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என் ஆபிரகாம், என் சிநேகிதன் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போவதை மறைப்பேனோ. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆமேன். ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஹல்லேலூயா. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஒரு காரியத்தை குறித்து நம்ம யார்கிட்டையாவது சொல்லணும், யார்கிட்டையாவது நம்ம அதை பற்றி பேசணும் என்றால் யாரிடத்துல பேசுவோம்? ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட தான் சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து நின்றா நீங்கள் உங்கள் காரியங்களெல்லாம் சொல்லுவீங்களா? நம்ம சொல்ல மாட்டோம். அப்படிதான் நம்முடைய ஆண்டவரும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம், யாக்கோபில் பார்க்கிறோம், தேவன் அவனை சிநேகிதன் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக இந்த ஆபிரகாமை போல நம்ம எழும்பணும். ஹல்லேலூயா. ஒரு ஆபிரகாம் எப்படி ஆண்டவரிடத்துல தன் குடும்பத்தை குறித்து, தன் சந்ததியை குறித்து, தனக்கு பின்வரும் போற காரியங்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ, அப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கும் ஆண்டவருக்கும் தேவை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம எந்த உயரத்துக்கு போனாலும், எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், குடும்பத்துல சந்தோஷம் இல்லைன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப எல்லாம் இந்த கூட்டத்தை முடித்துட்டு நம்ம எல்லாரும் எங்க போனோம்? நம்ம வீடுகளுக்கு போனோம். ஆனால் அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு காரியம் ஏற்படலை. இப்படியெல்லாம் காரியங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தாலும், சந்தோஷம் இருக்கும்
இருக்குமா? இருக்காது. பிசாசுக்கு நன்னாவே தெரியும், இந்த குடும்பத்துல கையை வைத்துட்டா போதும் மற்ற எல்லா சந்தோஷத்தையும் கெடுத்துடலாம், மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம கெடுத்துடலாம்னு சொல்லி பிசாசை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம குடும்பத்துல எப்படி நுழையலாம், யார் மூலமா நுழையலாம், எந்த பிரச்சனையை கொண்டு வரலாம் என்று சொல்லி பிசாசு வகை தேடி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம தீர்க்கதரிசியாய் நம்முடைய குடும்பத்திற்காக எழும்புவோமானால், ஹalleluya, நம்முடைய குடும்பத்துக்காக ஒரு தீர்க்கதரிசியாய் ஆபிரகாமை போல நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் எழும்பும் பொழுது ஆண்டவர் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், நம்மை ஜெபிக்க வைப்பார். ஹalleluya, ஹalleluya. ஒரு முறை என்னுடைய தகப்பனார் அவங்க ஒரு ஊழியத்திற்காக ஒரு நைட் டிராவல் கார்ல போய் கொண்டிருந்தாங்க. காரில் போய் கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு மிட் நைட் ட்ராவல் ஹைவேல போய் கொண்டு இருக்கும் பொழுது திடீரென அந்த கார் விபத்துக்குள்ளானது, ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆனதுனால அங்கே எல்லாம் ஒரு பரபரப்பாய் இருந்த ஒரு சிச்சுவேஷன். அதே நேரத்தில் நாங்களும் எங்கள் அம்மாவும் வீட்டில் இருக்கிறோம். அப்போது அம்மாவை ஆண்டவர் எழுப்பி, ஆவியானவர் அவர்களை எழுப்பி ஜெபிக்க வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் உணர்த்தி, அப்போ அம்மா ஃபோன் அடிச்சிருக்கிறாங்க, அப்பாவுக்கு அடிச்சிருக்கிறாங்க, எடுக்கலை. கூட போன எல்லாருக்கும் அடிச்சிருக்கிறாங்க, யாருமே எடுக்கலை. ஜெபித்து கொண்டே இருந்துட்டு திரும்ப அடிச்சிருக்கிறாங்க. அப்பா ஃபோன் எடுத்த உடனே அம்மா கேட்ட கேள்வி, ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்ததா, ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்ததா? அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி தெரியும், இங்கே நடந்தது யாருமே சொல்லலையே, இப்பொழுது தானே ஃபோன்ஸ்லாம் எடுக்கிறோம், எப்படி தெரியும்? அம்மா சொன்னாங்களாம், ஆவியானவர் என்னை எழுப்பி என்னை ஜெபிக்க வைத்தார். ஹalleluya. பாருங்க, அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட், கார் முழுவதும் சேதம். அதுக்கப்புறம் அதில் காரில் ட்ராவல் பண்ண முடியல. ஆனால் காரில் இருந்த ஒருத்தருக்கும் ஒரு சேதம் வராமல் ஆண்டவர் பாதுகாத்தார். ஏன் தெரியுமா? ஜெபிக்க வைத்தார். ஹalleluya. ஆவியானவர் எழுப்பி ஜெபிக்க வைத்தார். இன்றைக்கு நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக சாத்தான் ஏதேதோ தந்திரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான், வலைகளை விரித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நம்ம ஜெபிக்காமல் இருந்தோம் என்றால், இப்படி நம்ம ஆபிரகாமை போல் ஆண்டவரிடத்திலிருந்து காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருந்தோம் என்றால், நம்ம குடும்பத்தின் நிலையை நம்ம பரிதபிக்கிற நிலைக்கு நம்ம போயிடுவோம். இன்றைக்கு நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஹalleluya, ஹalleluya. நம்ம மேடையில் நின்று தீர்க்கதரிசனம் சொல்லணும், எனக்கு பின்னால ஒரு கூட்டம் வரணும், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதை காட்டிலும் நம்ம வீட்டில் ஒரு தீர்க்கதரிசியாய் நம்ம எழும்பணும். ஹalleluya, ஹalleluya. சங்கீதம் 22:30 நம்ம பார்க்கிறோம், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய சந்ததிக்காக நம்ம எழும்பணும். ஹalleluya. ஒரு தாய்க்கு தானே தெரியும் அந்த பிள்ளையுடைய காரியங்கள் இல்லை. ஒரு பிள்ளை ஒரு உடம்பு சரியில்லை என்றாலே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களே. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது, எதிர்காலங்கள் கேள்விக்குறியா இருக்கிறது. இன்றைக்கு நம்ம தாய்களாக வந்திருக்கிறோம், சகோதரிகளாக வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளாக நம்முடைய குடும்பத்திற்காக எழும்பணும். ஹalleluya, ஹalleluya. அப்போ நம்ம யாக்கோபு 22ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். சிநேகிதன் யாரு? சிநேகிதன் எப்படிப்பட்டவன்? ஆண்டவருடைய சிநேகிதன் என்றால் அது எப்படிப்பட்டவன் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் 150வது பக்கத்தில் இருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் பிதாவினிடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். ஹalleluya. இன்றைக்கு
இன்றைக்கு ஆண்டவரோடு அந்த ஒரு சிநேகம் நமக்கு இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. ஆபிரகாம் சிநேகிதனா இருந்ததுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வரப்போகிற காரியத்தை நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இங்க பார்க்கிறோம், சிநேகிதரிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன், பிதாவினிடத்தில் இருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஹalleluya. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சிநேகிதர்களாய் மாறணும். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது, திடீர்னு ஒருவேளை உங்களுடைய நண்பரா இருக்கலாம், நீங்க ஸ்கூல் படிக்கும் பொழுது இன்னைக்கு உங்க முன்னாடி நின்னா நீங்க உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவீங்களா? இல்ல. யாரோடு நம்ம அதிகமாய் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், யாரோடு அதிகமாய் நம்ம பேசுகிறோமோ அவங்களிடத்துல தான் நம்ம ஆண்டவரோடு நம்ம காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவோம் இல்லையா? இங்க நம்ம பார்க்கிறோம், சிநேகிதராய் உங்களை அழைக்கிறேன், அதனால நான் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வெளிப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதும் யோனத்தானையும் பார்க்கும் பொழுது, தாவீதும் யோனத்தானுடைய சிநேகம் பாருங்க, அந்த வசனங்கள் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தாவீதோடைய இருதயமும் யோனத்தானுடைய இருதயமும் இசைந்திருந்ததா. அதனால பார்க்கிறோம், யோனத்தான் தன்னுடைய எல்லாவற்றையும், தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் தாவீதிடத்தில் கொடுக்கிறார். தாவீதுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது சவுல் திட்டத்தை தீட்டுகிறார். இப்படி நம்ம தாவீதை இன்னைக்கு நம்ம கொலை செய்யணும், இப்படியாக அவனை முறியடிக்கணும் என்று சொல்லி தாவீதுக்கு விரோதமாய் தன்னுடைய தகப்பனார் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது யோனத்தான் என்ன செய்கிறார்? அதை தாவீதினிடத்துல சொல்லுகிறார். ஏனால் அந்த சிநேகம், ஹalleluya, அந்த ஒரு உறவு பாருங்க, காரியங்களை வெளிப்படுத்துகிற உறவு, காரியங்களை வரப்போகிற காரியங்களை அந்த உறவு வெளிப்படுத்துகிறது. ஆபிரகாமிடத்தில் இருந்த ஆண்டவருக்கும் ஆபிரகாமிடத்திலும் இருந்த அந்த உறவு இன்றைக்கு நம்மிடத்துல காணப்படணும். அநேக நேரத்தில் காணப்படலை. ஏன்னு நம்ம இன்னைக்கு பார்த்து அதை சரி செய்ய போகிறோம். ஹalleluya. ஏசாயா 59ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி கொள்ளலாமா? ஏன் நமக்கு ஆண்டவரிடத்துல அந்த உறவு இல்லை? எதனால நம்ம ஆண்டவரிடத்துல கனெக்ட் பண்ண முடியல? எதனால ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியல? எதனால நம்ம குடும்பத்தை குறித்ததான காரியங்கள் ஆண்டவர் என்கிட்ட பேசல, ஆண்டவர் என்கிட்ட சொல்லலையே? இது ஆண்டவர் சொல்லியிருந்தா நான் ஜெபிச்சிருப்பேனே. அநேக சூழ்நிலைகள் வரும் பொழுது சொல்லுகிற காரியம் இதுதான், இது ஆண்டவர் முன்னாடியே எனக்கு சொல்லியிருந்தா நான் இதற்காக நான் ஜெபித்திருப்பேன். இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த பாதையில நான் போயிருக்க மாட்டேன், இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா இந்த நபரை நான் திருமணம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பரிதபிக்கிற ஒரு நிலைக்கு போகாமல் இருக்க இன்றைக்கு நம்ம ஆண்டவரோடு உறவை நம்ம உறுதிப்படுத்த போகிறோம். ஹalleluya. திரும்ப அந்த உடன்படிக்கையை நம்ம புதுப்பித்து கொள்ள போகிறோம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய சிநேகிதரா இருப்பார், நம்மை தீர்க்கதரிசி என்று அழைப்பார். ஹalleluya. வாசிக்கலாமா? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ ஏன் ஆண்டவர் என்னோடு பேசல? ஏன் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கேட்கல? ஏன் ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்கல? ஏன் நான் ஜெபிப்பதற்கு பதில் வரல? ஏன்னா உறவு இல்லை. இங்க பார்க்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. 2 பேருக்கும் நடுவில் ஒரு பிரிவினை இருக்கிறது. அது என்ன? பாவம். ஹalleluya. அக்கிரமங்கள், கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க முடியாது. தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டேனாகில் என் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். நம்ம ஜெபத்துக்கே பதில் கொடுக்க மாட்டார் என்றால் அவர் காரியங்களை வெளிப்படுத்த முடியுமா? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அன்றைக்கு ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் அவங்களை அந்த குடும்பத்தை அழகான ஒரு குடும்பமாய் அவர் வடிவமைத்தார். அழகான ஒரு இடத்துல, ஒரு தோட்டத்துல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆண்டவர் ஆபிரகாமோடு உறவாடி கொண்டிருந்தார். ஆனா பாவம் வரும் பொழுது பாருங்க, கீழ்ப்படியாமை வரும் பொழுது பாருங்க, அந்த உறவை இழந்து போனாங்க. ஆண்டவரிடத்துல கனெக்ட் பண்ண முடியல, ஆண்டவரிடத்துல பேச முடியல. ஆண்டவர் வருகிறார், ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிறாய்? ஆனா ஆதாமோ ஒளித்து கொண்டான். இன்றைக்கு ஆண்டவரோட பேச முடியாதபடிக்கு ஒருவேளை நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் நம்ம
வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. நம்ம உலகத்தை அதிகமாய் நேசிக்கிறோமா? உலகம் என்று சொல்லும் பொழுது அது குடும்பமும் அதுல அடங்குகிறது, கணவனும் அதுல அடங்குகிறார், பிள்ளைகளும் அதுல அடங்குகிறார்கள். கணவனுக்கும் பிள்ளைகளுக்குமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம இருக்கிறோமா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம திரும்பும் பொழுது ஆண்டவர் காரியங்களை எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. யோவான் 15 நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? யோவான் 15 அதிகாரம் 14 நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. என் கற்பனைகளை யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் சிநேகிதராய் இருப்பீர்கள். சிநேகிதருக்கு ஆண்டவர் ஒன்றையும் மறைக்க மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட மனதில்லை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் என்ன தவறு செய்கிறேன், நான் என்ன பாவம் செய்கிறேன், நான் எப்பொழுதும் ஜெபம் பண்றேன், எப்பொழுதும் நான் பைபிள் வாசிக்கிறேன், வாரத்துக்கு ஒரு முறை நான் உபவாசிக்கிறேன், நான் என்ன தவறு செய்கிறேன் என்று சொல்லுகிறீங்களா? நீதிமொழிகளில் பார்க்கிறோம், ஆண்டவர் அருவருக்கிற 6 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். மேட்டிமையான கண்கள். இன்னைக்கு நம்முடைய கண்கள் எப்படி இருக்கு, பார்வை எப்படி இருக்கு, நம்ம பேச்சு எப்படி இருக்கிறது? ஒருவேளை நீங்க எல்லாம் தீர்க்கதரிசியாய் மாறினீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை அபிஷேகித்து உங்களை வல்லமையாய் பயன்படுத்தும் பொழுது ஒரு நாளும் அந்த மேட்டிமை நம்முடைய இருதயத்துல வரக்கூடாது. ஹல்லேலூயா. மேட்டிமையான கண்கள் நம்ம கீழால் உள்ளவர்களை பார்த்து ஏளனமாய் பேசுகிற பேச்சு, கண்ணுல பெருமையான பேச்சு, கண்கள்ல பெருமை, வாயில பெருமை. ஒருவேளை வாயில சொல்லலைன்னா கூட இருதயத்துல பெருமை இல்லையா? மற்றவர்கள் காரியங்களை பார்க்கும் பொழுது என்ன இப்படி செய்யறாங்க, நாலாம் இப்படி இல்லை, நாலாம் என் பிள்ளை எப்படி வளர்த்தேன் தெரியுமா, நாலாம் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா? இப்படியான யோசனைகள் உங்கள் இருதயத்துல வருமானால் அதை ஆண்டவர் அருவருக்கிற தேவனாய் இருக்கிறார். மற்றவர்களை பற்றி பேசுகிற காரியம், மற்ற குடும்பத்தை பற்றி பேசுகிற காரியம், நம்ம அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 6 அதிகாரம் 16-17 வாசிக்கும் பொழுது, பொய் நாவு, குற்றமற்ற ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம். ஒருத்தர் உங்க வீட்டுல உங்க தங்களுடைய வீட்டு காரியத்தை உங்களிடத்துல வந்து சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்குறீங்க? நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அவங்க மட்டும் தான் செய்வாங்களா? உங்க மாமியாரை குறித்து ஒருத்தர் வந்து குறை சொல்லும் பொழுது நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறீங்க, எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்குறீங்க? இதெல்லாம் நல்ல தீர்க்கதரிசிக்கு அடையாளம் இல்ல. இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை, நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை, நம்முடைய நாவை சுத்திகரிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அந்த பிரிவினையை நம்ம உடைத்தெறியும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வைத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டுமானால், ஆண்டவர் காரியங்களை, நம்ம குடும்பத்தின் காரியத்தை வெளிப்படுத்த வேண்டுமானால் ஆண்டவருக்கு நமக்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தம். கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இருக்கிற அந்த நடுவாகிய அந்த பிரிவினையை ஆண்டவரை எடுத்து போட எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, குடும்பம் அழிகிறது, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க ஜெபித்து இருக்கலாம், ஜெபத்திற்கு பதில் வரலையேன்னு ஒருவேளை காத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பாவங்கள் உங்கள் ஜெபத்திற்கு, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்காமல் இருக்கிறதற்கு காரணமா இருந்தால் இந்த நாளில் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்பா, ஒரு விஷயம் என்னை தாழ்த்துகிறேன், என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆவியானவர், வல்லமுள்ள தேவன் என்னோடு பேச வேண்டுமானால், என்னோடு காரியங்களை வெளிப்படுத்த வேண்டுமானால் நான் பரிசுத்தமா இருக்கணுமே. என்னுடைய சிந்தை, சொல்லுங்க, என்னுடைய சிந்தை, என்னுடைய கண்கள், ஆண்டவரே என்னுடைய நாவு, என் இருதயத்துல நான் யோசிக்கிற காரியம் கூட, தாவீது சொல்லுகிறான், நான் வீட்டிலே உத்தம சிந்தையோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கும் பொழுது நீங்க செய்கிற காரியம் என்ன? யாரோடு எதை பேசுறீங்க? மற்றவர்களை குறித்து பேசுறீங்களா? பொய் காரியங்களை பேசுறீங்களா? பொய் சாட்சி சொல்லுகிறீர்களா? மேட்டிமை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. மேட்டிமை, குடும்பத்தை குறித்ததான மேட்டிமை, தன் தகப்பன் வீட்டை குறித்ததான மேட்டிமை, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? பிள்ளைகளை குறித்ததான மேட்டிமை அநேகருக்கு.
என் பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருவேளை மேட்டிமை காணப்படுமானால் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல தாழ்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவரே நீர் காரியங்களை வெளிப்படுத்தி தன் குடும்பத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியாய் எழுப்பின தேவன் எங்களையும் எழுப்புவீராக. சொல்லுவீங்களா? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா, என் இருதயத்தை நீர் கழுவுவீராக. ஆண்டவரே, நீர் பேச என் இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுசிகளையும் நீர் நீக்கி போடுவீராக. என்னை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என் கண்களில் என் இருதயத்தில் இருக்கிற மேட்டிமைகளை நான் தாழ்த்துகிறேன். என் குடும்பத்தை குறித்து, என் பொசிஷனை குறித்து, என்னுடைய அந்தஸ்தை குறித்து, சிலருக்கு தங்களுடைய அழகை குறித்து பெருமை, அதெல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன். நான் குப்பை என்று எண்ணுகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு பேசணுமே, என்னோடு உறவாடணுமே, நான் உறவு கொள்ளணுமே, ஆவியானவர் என்னோடு இருக்கணுமே. அப்பா, என் இருதயத்துல இருக்கிற இந்த ஆண்டவரை காரியங்கள் எல்லாம் கண்டு ஆண்டவர் போய்விடக் கூடாதே. ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை ஒரு விசையாய் நான் தாழ்த்துகிறேன் அப்பா, நான் தாழ்த்துகிறேன் அப்பா, தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? திரும்ப சொல்லுவோமா? நான் பார்க்கும் பார்வையெல்லாம், நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. நான் நடக்கும் பாதை எல்லாம், நான் நடக்கும் பாதை எல்லாம் உகந்தனவா. கர்த்தருடைய பார்வையில அது உகந்தனவா இருக்கணுமே. அவருடைய பார்வையில அது தீட்டுள்ளதா இருக்க கூடாதே. மனவாளனே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒருவேளை எங்களுடைய காரியங்கள் தான் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை குறித்தது ஆண்டவரை தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ள, வெளிப்பாடுகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஒரு தடையா இருக்குமானால் இந்த பிரிவினையை இன்றைக்கு அடியோடு சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்பு வேறுபாடுகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவருடைய பலிபீடத்துல இருதயத்தை சுத்திகரிங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்கப்பா, என் இருதயத்தை சுத்திகரிப்பீராக. தேவன் வந்து வாசம் பண்ணுவதற்கு, பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்துல தங்கி இருப்பதற்கு உகந்த ஒரு இருதயமா எங்களை மாற்றுவீராக, மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டு பார்ப்போமானால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 13 16 வசனங்களை நம்ம வாசித்து பார்ப்போமா? ஆதியாகமம் 15:13 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதில்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய்.
இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்துடனே உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை என்றார். பார்க்க ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல தன்னுடைய சந்ததி குறித்ததான முழு திட்டத்தையும் இங்க எவ்வளவு அழகா சொல்லுகிறார் பாருங்க. அவங்க கஷ்டப்படுவாங்க, உபத்திரவப்படுவாங்க, திரும்ப வருவாங்க. நீ மரித்து போயிருவ, ஆனா உன்னோட சந்ததி திரும்ப இந்த இடத்துக்கு வரும் என்று எவ்வளவு அழகாக ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நம்முடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்கள் கணவன் செய்கிற அந்த தொழிலை குறித்து, நீங்க போகிற பாதையை குறித்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட ஒரு பெரிதான ஒரு காரியம் இருக்குமா என்றால் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாக நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம எழும்பணும். ஹல்லேலூயா. ஏன் எழும்ப முடியல என்பதைக்கான காரியங்களை தான் இன்னைக்கு பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய பாவங்கள், நம்முடைய கீழ்ப்படியாமை ஒருவேளை இன்றைக்கு காரணமா இருந்தால் அதை நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா 29ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தொழுது கொண்டு என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13 அதுதான். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது அவரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. அவரை நம்ம தேடும் பொழுது, ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது நோவாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இங்க பார்க்கிறோம். நம்ம முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது? நம்ம ஆண்டவரை தேடுவோமானால் தேடுகையில் கண்டுபிடிப்போம். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், நோவா எப்படிப்பட்டவராய் இருந்தார்? உத்தமனாய் இருந்தார். அவர் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆண்டவரை தேடுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஆண்டவரோடு உறவாடின, ஆண்டவருடைய சிநேகிதராய், ஆண்டவரோடு எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிற, சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் இங்க நோவாவை பார்க்கிறோம். பார்த்ததுனால என்ன நடக்குது பாருங்க. 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியினோடு கூட அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்க வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை, ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை யாருக்கு வெளிப்படுத்தினார்? ஆண்டவரோடு சஞ்சரித்த அந்த நோவாவுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரே. நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவரிடத்துல பேசுகிறோம், ஆண்டவர் என்னிடத்துல எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரே. நான் ஜெபிக்கிறேன், ஆனா எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு அதிகமாய் நாம் அவரிடத்துல கிட்டி சேருகிறோமோ அவ்வளவு அதிகமாய் அவரும் நம்மிடத்துல கிட்டி சேருகிற தேவனாய் இருக்கிறார். மோசேயை குறித்து ஒரு அருமையான வசனம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அநேகர் உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுகிறது இல்ல. நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வசனம் உங்களிடத்துல கிரியை செய்யும். என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும். அதனால அந்த வசனத்தை எடுத்து நீங்க உங்க வேதத்தை திறந்து அதை பாருங்க. வார்த்தை தான் முக்கியம். வார்த்தை தான் விடுதலை செய்யும். வார்த்தை தான் அற்புதங்களை கொண்டு வரும். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். ஹalleluya. சிநேகிதனோடு பேசுவது போல நம்ம திரும்ப திரும்ப பார்க்கிறோம். ஒரு சிநேகிதன் எப்படிப்பட்டவன், சிநேகிதனோடு ஆண்டவர் எப்படி இருக்கிறார், நம்மளையும் அவர் சிநேகிதராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இங்க மோசே குறித்து பார்க்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். ஹalleluya. மோசேயோட வாழ்க்கையில பாருங்க, நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம்? சிலர் வீட்டில் 4 பேர், மிஞ்சி போன 6 பேர் இருக்கிறோமா? ஆனால் அந்த 6 பேரை நடத்துவதற்கு எவ்வளோ ஒரு பெரிய பாடாக இருக்கிறதுல 4 பேர் இருந்தால் 4 பேரும் 4 பக்கம், 4 பேருக்கும் 4 விதமான சமையல். என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு வயது குழந்தை தான், ஆனால் நான் அவனை ஒரு நாள் முழுசும் காலையில் எழும்பினதுலேருந்து தூங்க வைக்கிறதுக்குள்ள அப்பாடா அப்படின்னு ஆயிடுது. ஆனால் மோசையோட வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனை திரள் கூட்டம், எத்தனை புருஷர்கள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை மனைவிகள், எத்தனை வேலைக்காரர்கள், ஆட்டு மந்தை ஒரு பக்கம், வேலைக்காரர்கள் ஒரு பக்கம், எல்லாரையும் ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டத்தை அவர் நடத்தி கொண்டு போகிறார். எவ்வளோ பெரிய டாஸ்க் இல்லையா? இமேஜின் பண்ணி பாருங்க. 4 பேரை ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றதே எவ்வளோ பெரிய, அந்த ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு தான் தெரியும். 4 பேரை காலையில் எழும்பி 8 மணிக்கு கிளம்பணும்னா அப்போதான் ஒருத்தர் வந்து எனக்கு வயிறு வலிக்குது நான் வரல, நீங்கள் போங்க நான் பின்னாடியே வரேன், இல்லை அப்படித்தானே? அநேகர் சிரிக்கிறீங்க, உங்கள் முகத்தை பார்த்தா அப்படிதான் இருக்குது போல. அப்படிதான் நம்ம வீட்டில் காலையில் எழும்பி என்ன டிஃபன் செய்யலாம், என்ன லஞ்ச் செய்யலான்றதே ஒரு பெரிய போராட்டம் இல்லை? ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன சமைக்கிறது, ஐயோ இது நேற்று செஞ்சுட்டேன், இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க, இதை செஞ்சால் அவங்க சாப்பிட மாட்டாங்க, இவங்க சாப்பிட மாட்டாங்க, என்ன சமைக்கிறது, ஐயோ ஒரே பாடாக இருக்கு இல்லை? ஆனால் மோசையோட வாழ்க்கையை பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு, எவ்வளோ பெரிய திரள் கூட்டம், எல்லாரையும் அனுசரித்து போனோம், எல்லாரையும் மேய்ச்சி கொண்டு போனோம், எல்லாரையும் கூட்டி கொண்டு அந்த தேசத்துலேருந்து கொண்டு வந்து அவங்கள அந்த வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போனோன்னா எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு. அது எல்லாவற்றையும் மோசே நிறைவேற்றினார் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நித்தம் நித்தம் அவர் பெற்றுக்கொண்டதுனால தான். நித்தம் நித்தம் இந்த காரியத்தில் என்ன செய்யணும், தண்ணியில் என்ன செய்யணும், சாப்பாடில் என்ன செய்யணும், எங்கே போகணும், எங்கே வரணும், எங்கே பாளையம் இறங்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதனால தான் அவங்க அவ்வளோ காரியங்களையும் நடப்பித்தாங்க. ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சின்ன காரியமாக இருக்கலாம், ஆனால் அதுலேயும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம கேட்போமானால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த காரியத்தில் என்ன சொல்லுகிறார், இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த மகனை திருமணம் செய்யலாமா, இந்த பெண்ணை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா. வீட்டில் இப்படி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பிள்ளைகளை, அதாவது பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்வது ஈஸி, ஆனால் கணவன் ஒழுங்காக இருக்கிறானா அந்த மாப்பிள்ளையை தான் நம்ம ரொம்ப விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பெண்களையும் ரொம்ப விசாரிக்கணும். ஏன்னா அந்த பெண் வீட்டிற்கு வரும்போது அந்த பெண் வீட்டிற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற பெண்ணாக இருக்கணும், அந்த வீட்டில் சமாதானம் இருக்கணும், மாமனாரை கவனிக்கிற ஒரு பெண்ணாக இருக்கணும். எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அப்போது எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடத்தணும் என்றால் ஆண்டவர் நமக்கு சொல்லணும் இல்லையா? ஆண்டவர் நம்ம இடத்துல வெளிப்படுத்தணும். எப்பொழுது வெளிப்படுத்துவார்? நம்ம அவரோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான். நீங்கள் அவர்களை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். ஹalleluya. யோசபாத்தை குறித்து நமக்கு தெரியும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு நெருக்கம் வருகிறது. 3 ராஜாக்கள் அவளை துரத்தி கொண்டு வருகிறாங்க. அங்க வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? யோசபாத் பயந்து கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டான். இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறோமா? ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது யாரை நம்ம தேடுகிறோம்? இந்த காரியத்தில் ஒரு நன்மையான ஒரு முடிவு வரணும் அப்படின்னு சொன்னா யாரிடத்துல நம்ம அட்வைஸ் கேட்க போகிறோம்? இன்றைக்கு அப்படி அல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளணும். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்மோடு பேசுவார்? ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். ஆனால் ஒருவேளை அந்த பாதை கஷ்டமா இருந்தாலும் அதுல ஆண்டவர் நடத்துவார். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதை எப்படிப்பட்ட பாதை? வனாந்திரமான பாதை, ஒன்றுமே இல்லாத பாதை, தண்ணீர் இல்லாத பாதை, அதாவது அவங்க சாப்பாடு இல்லாத பாதை. ஆனா அதுலயும் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். ஹalleluya. எப்பொழுது தெரியுமா? அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது. ஹalleluya. இன்னொரு காரியத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம்.
லூக்கா 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். பண்டிகை நாட்கள் முடிந்து பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அடுத்த வசனம். அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். இந்த காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இயேசுவின் தாயும் தகப்பனும் வருஷந்தோறும் எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்கு போவாங்க. போய்விட்டு திரும்ப வரும் பொழுது இயேசு கூட வரல, எருசலேம்ல இருந்து விட்டார். ஆனால் அது தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியலை. இன்றைக்கு அநேக நேரத்தில் அப்படிதான், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருன்னு தான் நினச்சி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் என்னோடு தான் இருக்கிறாரு, ஆனால் இல்லை. ஏன்னா நம்முடைய பாவங்கள், நம்முடைய ஆண்டவரை தேடலை என்றால் ஆண்டவர் எப்படி நம்மோடு இருப்பார்? இங்கே பாருங்க, ஆண்டவர் இருக்கிறார் என்று அறியாமல் அவங்க பாட்டுக்கு அந்த பயணத்தை தொடர்றாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு திரும்ப போகிற அந்த பயணத்தில் தொடர்றாங்க. ஆனால் எப்பொழுது கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஒரு நாள் பிரயாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, ஐயோ ஆண்டவர் என்னிடத்துல இல்லையே, ஆண்டவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ இயேசு என்னிடத்துல இல்லையே, ஆண்டவரை மிஸ் பண்ணிட்டோமே என்று சொல்லி ஒரு நாள் பிரயாணம் அப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? அவரை தேடி தேடி போகிறாங்க. திரும்ப எருசலேமுக்கு போகலாம், வந்த வழியில தானே அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி திரும்ப எருசலேமுக்கு போகும்போது 46ஆம் வசனத்தை பாருங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவும் கண்டார்கள். 3 நாளைக்கு அப்புறம் தான் ஆண்டவரை திரும்ப கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த காரியத்தை குறித்து எங்க அம்மா ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவரை தேடுவதை நம்ம விட்டு விட்டா, ஒரு நாள் நம்ம வேதத்தை வாசிக்கிறத விட்டு விட்டா, திரும்ப நம்ம அந்த ரொட்டீனுக்கு போகிறதுக்கு அடுத்த நாள் வாசிக்கலாம், இல்லை சேர்த்து நம்ம இன்னொரு நாள் வாசித்துக்கலாம், சேர்த்து நம்ம 2 நாள் கழிச்சு வாசிக்கலாம், இல்லை சண்டே வருது, சண்டே லீவ் அன்னைக்கு வாசிக்கலாம். இப்படி நாட்கள் போய்கொண்டே இருக்கும். ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் போய்கொண்டே இருப்பார். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று அறிவில்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரு. எங்க கேட்கிறாரு? எங்க பேசுகிறாரு? உங்கள் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரா? முன் அறிவித்து உங்களுக்கு ஜெபிக்க வைக்கிறாரா? அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா? இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரை இன்னும் நான் உம்மை தேடணும், ஹல்லேலூயா, இன்னும் ஆண்டவரிடத்துல கிட்டி சேரணும். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே என்னுடைய சிநேகிதனிடத்துல நான் பேசுகிறது போல முகமுகமாய் பேசினேன். ஏன் பேசுகிறார்? ஆண்டவர் அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், மோசே ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார். ஆண்டவரை இதை நான் என்ன செய்யணும், எங்க போகணும், எப்படி செய்யணும், ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். 40 நாட்கள் மலையில போய் ஆண்டவரோடு அவர் இணைந்து சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் நமக்கு இருக்கிறதா? இல்லையே. நம்முடைய போராட்டம், நம்முடைய சமையல், நம்முடைய வேலைகள், குடும்பத்தை பார்க்கிறது, இப்படி காரியங்களே நம்ம உழன்று போகிறோமே. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கும் ஆசைதான் ஆண்டவரிடத்துல பாதத்துல உட்காரணும், ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், ஆண்டவரோடு பேசணும். நான் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசணும், நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு விஷன்ஸ் தரணும், தரிசனங்களை தரணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் என்னுடைய சூழ்நிலை முடியலையே, எனக்கு வேலைனால என்னால் உட்கார முடியலையே, என்னுடைய பொறுப்புகள்னால உட்கார முடியலையே. நீங்கள் சொல்கிறீங்களா? அன்றைக்கு அந்த விதவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஹல்லேலூயா. அவங்க இடத்துல இருந்து அந்த கொஞ்சம், அந்த 2 காசு தான், அதை கொடுத்தாங்க. ஆண்டவர் அதை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களிடத்துல இருக்கிற அந்த கொஞ்சம் டைம், அந்த காலையில் எழும்பின உடனே இருக்கிற அந்த கொஞ்சம் டைம், படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தை நீங்க ஆண்டவரிடத்துல கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேசணுமே, நம் குடும்ப காரியங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்தணும், அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தணும், அவருடைய வழியில நம்ம நடத்தணும். தீர்க்கதரிசி
தரிசனங்களை நமக்கு சொல்லணும் என்றால் அவரோடு உறவு கொள்ளுகிறவர்களுக்கு தான் அந்த பாக்கியம். இந்த ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னிடத்துல இருக்கிற அந்த கொஞ்சம் டைம் நான் உங்களிடத்துல ஸ்பெண்ட் பண்றேன்ப்பா சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஜெபிங்க. உங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி. அநேக நேரம் ஜெபிக்க மறந்துட்டோம். அநேக நேரம் வேத வாசிப்பை நம்ம வாசிக்கிறதில்ல. தேவைக்கு ஜெபம். சும்மா ஒரு நிமிஷம் வீட்டில இருந்து கிளம்பும் போது ஒரு ஜெபம், படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபம். அதை ஆண்டவர் விரும்பல. ஒரு சிநேகிதனோடு எப்படி பேசுவாரோ முகமுகமாய் எவ்வளவு மணிக்கணக்கா நம்ம சிநேகிதர்களிடத்துல பேசுகிறோம், சகோதரிகளிடத்துல பேசுகிறோம், கணவனிடத்துல பேசுகிறோம், பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து பேசுகிறோம். ஆனா ஆண்டவரிடத்துல பேசுகிறோமா? எப்படி ஆண்டவர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்த முடியும்? ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீர் என்னிடத்தில் பேசுவதற்கு. ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் நான் ஆண்டவரை தடை செய்தால் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இன்னும் கிட்டி சேர இன்னும் ஜெப வாழ்க்கையில இன்னும் அதிக நேரம் ஆண்டவரை செலவிட, வேதத்தை வாசிக்க நம்முடைய குடும்பம் மிகவும் முக்கியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தவறுகள், நம்முடைய அசதியான வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வாழ்க்கை தாறுமாறாய் போயிடக்கூடாது. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நான் ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன், உமோடு பேச அர்ப்பணிக்கிறேன், உமோடு உறவாட அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. ஒரு காலத்துல நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம், ஒரு காலத்துல சிநேகிதராய் இருந்தோம். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளாக இருக்கிறோம்? நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? உங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க, எவ்வளவு நேரம் குடும்பத்திற்கு, உலகத்திற்கு ஸ்பெண்ட் பண்றீங்க, எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே ஜெபிக்காத பாவத்தை எனக்கு மன்னியுங்கப்பா, எனக்கு மன்னியுங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே உமோடு நான் நெருங்கி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மோடு இணைந்து வாழ, உமோடு இணைந்து வாழுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக என்னை கொண்டு வாருங்கப்பா சொல்லுங்க. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு இணையணும் அப்பா. வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் உயர்த்தி சொல்லுவீங்களா? ஏசையா உம்மைத்தான் வைக்கிறேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே எங்களுக்கு முன்பாக போவீராக. ஏசையா சொல்லுங்க. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே குடும்பத்திற்கு முன்பாக நிறுத்தி உள்ளேன். முன்பாக வைக்கிறேன். உலகத்துக்கு அல்ல, வேலைக்கு அல்ல, குடும்பத்தை அல்ல, உம்மையே நான் வைக்கிறேன் எனக்கு முன்பாக சொல்லுங்க. ஏசையா கடைசியாக ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். அப்பா உம்மை முன்வைக்க, உம்மோடு நாங்கள் இணைந்து வாழ இன்னைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அந்த உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. சாத்தான் எங்கள் ஜெப நேரத்தை, ஆண்டவரே வேத வாசிப்பை கெடுத்து விடாதபடிக்கு, திருடி விடாதபடிக்கு ஆவியில விழிப்புள்ளவர்களா எங்களை மாற்றுவீராக. எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஹalleluya. என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் ஒன்றையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம சிநேகிதர்களாய் மாறணும். ஹalleluya. இன்னொரு கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2, 4 மற்றும் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19 2ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச்செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஆமென். இங்கே பார்க்கிறோம், எலியா ஒரு பெரிய வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. எலியாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவர் ஜெபம் செய்தால் ஆண்டவர் கேட்பார் இல்லையா? அவர் ஜெபம் செய்தால் மழை பெய்யும், அவர் ஜெபம் செய்தால் அக்கினி வரும், அவர் ஜெபம் செய்தால் மழையும் நிறுத்தப்படும். ஹalleluya. அவ்வளவு ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவரோடு இருந்தார். அவ்வளவு நெருக்கமான உறவு எலியாக்கும் ஆண்டவராகி தேவனாகிய ஆண்டவருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, யேசபேல் என்ற ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு, நான் உன்னை கொலை செய்திருவேன், நாளைக்கு உன்னுடைய பிராணனை நான் எடுத்துருவேன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்ட எலியாவுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்காம என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் சோர்ந்து போகிறார். அவ்வளவு நாட்கள் அவ்வளவு நேரம் ஆண்டவரோடு எலியா அந்த கனெக்ஷன்ல இருந்தாரு. ஆனா ஒரு வார்த்தை வரும்போது பாருங்க, அந்த கனெக்ஷன் மிஸ் பண்ணிடுறாரு. ஆண்டவரோடு அந்த உறவை துண்டித்து விடுகிறது. எது துண்டித்து விடுகிறது? அந்த வார்த்தை சோர்வை கொண்டு வந்து அதோட அவர் சொல்லுகிறார், போதும் ஆண்டவரே, நான் முடிச்சுக்கிறேன், நான் வாழ்க்கை முடிச்சுக்கிறேன், என்னுடைய ஊழியம் போதும், எல்லாமே போதும் என்று சொல்லி அவர் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து அவர் அங்க தூங்குகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வார்த்தையில நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றவர்களையும் நம்ம சோர்வடைய செய்திடக்கூடாது, பிறருடைய வார்த்தையும் நம்மை சோர்வாக்க நம்ம விடக்கூடாது. ஹalleluya, ஹalleluya. மனுஷனுடைய வார்த்தை பாருங்க, அது ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா? ஈஸியா சோர்வடைய செய்கிறோம். ஒரு நெருக்கம் வரும்போது, தோல்விகள், பிரச்சனைகள், நம்ம நினைத்தது போல சில காரியங்கள் சில நேரத்தில் நடக்காம இருக்கும்போது பாருங்க, அந்த தோல்வி, அந்த டிசப்பாயின்மெண்ட், அந்த ஏமாற்றம் நம்மளை அப்படியே உட்கார வைத்திரும். ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அப்படியே நம்ம இந்த எலியாவை போல பாருங்க, சூரச்செடியில் அவர் படுத்து அவர் உறங்கினார் என்று போல எப்பொழுதும் உறங்கிக் கொண்டே, எப்பொழுதும் பெட்ல எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே அப்படியே சோர்ந்து போய் படுத்து கொண்டிருக்கிற இன்றைக்கு ஸ்திரீகளாய் நம்ம இருக்கக்கூடாது. ஹalleluya, ஹalleluya. ஒரு வார்த்தை பாருங்க எவ்வளவு பாதிக்கிறது. மனுஷனுடைய வார்த்தை அப்படிதான் மிகவும் உடைக்க செய்கிற ஒரு காரியம். அந்த வார்த்தை குறித்து யாக்கோபுல பார்க்கிறோம், நாவு நெருப்பு தான், அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்து விடுகிறது. அந்த நெருப்பு போல அந்த வார்த்தைகள் சங்கீதத்தில் நீதிமொழிகளில் பார்க்கிறோம், பட்டய குத்துகளை போல வார்த்தைகள் இருக்கிறதா. அந்த வார்த்தைகள் இருதயத்தை அப்படியே தைத்து விடுகிறது, இருதயத்தை சோர்வடைய செய்கிறது. ஆனா ஆண்டவரிடத்துல நம்ம கிட்டி சேரும் பொழுது, ஹalleluya, எலியா அந்த வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் அவர் படுத்து விட்டார். சாத்தானுக்கு நல்லாவே தெரியும், ஒரு வார்த்தை சொன்னா போதும் இவங்க அழுதுருவாங்க, ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படியே உட்கார்ந்துருவாங்க, ஒரு வார்த்தை சொன்னா போதும் இவங்களை ஜெபிக்க விடாம பண்ணிடலான்னு சொல்லி சாத்தான் தன்னுடைய அம்புகளை ஏய்கிறான். இன்றைக்கு நம்ம எதிர்த்து நிற்க போகிறோம். ஹalleluya. தொடர்ந்து நம்ம அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஒரு சூரைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். இங்க பார்க்கிறோம்,
ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அந்த எலியாவுக்கு ஆகாரத்தை அனுப்புகிறார். என்ன ஆகாரம் பாருங்க, தழல் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் ஆண்டவர் அனுப்புகிறார். தொடர்ந்து பார்க்கும்போது அவர் படுத்துக் கொள்ளுகிறார். திரும்ப ஆண்டவர் அவரை தட்டி எழுப்புகிறார். அந்த போஜனத்தின் பலனினால அவர் எத்தனை நாள் நடந்து போகிறார்? 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து போகிறார். அவர் பிரயாசப்படுகிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த பலத்தின் நிமித்தம் அவர் பிரயாசப்பட்டு அவர் தொடர்ந்து ஓடுகிறார். தொடர்ந்து நான் ஆண்டவரிடத்துல நான் ஓடுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறபடி நான் ஓடுவேன்னு சொல்லி ஓடுகிறார். தேவனுடைய பர்வதம் வரைக்கும் அவர் ஓடுகிறார். அங்கே அவருக்கு திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. ஹல்லேலூயா! திரும்பவும் அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டானது. ஏன் தெரியுமா? அந்த அப்பம், தழல் சுடப்பட்ட அப்பம், அது வேத வசனத்திற்கு அடையாளமா இருக்கிறது. வேத வசனத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது பாருங்க, அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா! இயேசு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் என்னத்த வாழ்க்கை, என்னத்த குடும்பம், என்னத்த பிள்ளைகளை பெற்று என்னத்தை வளர்த்து அப்படின்னு ஒரு துக்கத்துல, ஒரு வெறுத்து போய் ஒரு சலிப்போடு இன்னைக்கு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வேதத்தை உட்கொள்ளும் பொழுது ஹல்லேலூயா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி செல்லுகிற ஒரு பலனை ஆண்டவர் தருவார். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை உண்டானது. ஹல்லேலூயா! அவர் கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்கும் பொழுது பாருங்க, திரும்பவும் ஆண்டவர் பேச தொடங்குகிறார். அப்பம், ஹல்லேலூயா, அது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. அங்க பார்க்கிறோம், தண்ணீரையும் வைத்திருந்தாங்க. தண்ணீர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அது ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா, அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வசனமும் பரிசுத்த ஆவியிலும் நம்ம நிரப்பப்பட்டிருந்தால் ஹல்லேலூயா, காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் நம்மோடு பேச தொடங்குவார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? நம்ம யோவான் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனங்களை நீங்க வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். பக்கம் புதிய ஏற்பாடுல 152ஆம் பக்கத்துல இருக்கு பாருங்க. யோவான் 16:13. சத்திய ஆவியாக எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களிலும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யாரு? ஆவியானவர் வரும் பொழுது. ஹல்லேலூயா! ஆவியானவர் வரும் பொழுது, சத்திய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவர் வரப்போகிற காரியங்களை, தீர்க்க தரிசனங்களை நமக்கு முன் அறிவிப்பார். ஹல்லேலூயா! நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஆபிரகாமை போல அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தது போல இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது பாருங்க, சகல காரியங்களையும் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! தீர்க்க தரிசன வரம் பாருங்க, அது ஆவியானவர் தமக்கு சித்தமானவருக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனா இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை குறித்து நான் இங்க இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். தீர்க்க தரிசன அபிஷேகம், ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் நான் ஊற்றுவேன், யாவர் மேலும் ஊற்றுவேன். நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். என்ன கேட்க போறீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்தை குறித்து, ஆண்டவரே, எனக்கு அந்த காரியங்களை நீர் வெளிப்படுத்துகிற அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு prophetic anointing. ஹல்லேலூயா, அது நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். தீர்க்கதரிசிகளை தேடி நாடி ஓடுகிற காலம் போதும் பிரியமானவர்களே. இவங்க நல்ல வார்த்தைகளை சொல்லுவாங்களா? இவங்க இடத்துல போய் ஜெபித்தா ஏதாவது சொல்லுவாங்களா? குறி கேட்கிற காரியங்களை போல நடந்து கொண்ட நாட்கள் நிறுத்தப்படுவதாக. இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு தீர்க்கதரிசிகளாய் எழும்பணும். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கிறது? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா! தமனமுள்ள அந்த நாவை ஆண்டவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா! நீங்கள் வாஞ்சையோடு கேட்பீர்கள். ஆனால் ஆண்டவரே, என் குடும்பத்தை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால என்னை நிரப்புவீராக. ஹல்லேலூயா! தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்கள்ல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வாசிக்கிறோமே. நம்ம குடும்பம் சீர்கெட்டு போயிடக்கூடாதே, நம்முடைய பிள்ளைகள் சீர்கெட்டு போயிடக்கூடாதே, என்னுடைய கணவனுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போயிடக்கூடாதே. அப்பா, என்னை ஒரு தீர்க்கதரிசியா எழுப்புவீராக, என் குடும்பத்திற்கு எழுப்புவீராக. ஆண்டவரே,
அப்பா என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறேன், உம்மோடு இணைந்து வாழுகிற அனுபவத்தை தருவீராக. ஆவியானவரே என்னை நிரப்புவீராக. சத்திய ஆவியானவரே, வருங்காலங்களை குறித்து வெளிப்படுத்துகிற ஆவியானவரே, கேளுங்க. கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அப்பா இறங்குவீராக. ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால, ஒரு தீர்க்க தரிசன பார்வை, தீர்க்க தரிசன அபிஷேகம், அப்பா இறங்குவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பே நிரப்பும், இனிதே நிரப்பும், பலனே நிரப்பும், இனிதே நிரப்பும், அன்பே நிரப்பும். கேளுங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் எங்களை நிரப்புவதாக. எங்கள் நாவுகளை நிரப்புவதாக, எங்கள் சிந்தனைகளை நிரப்புவதாக. அன்பே நிரப்பும், உயிரே நிரப்பும், பலனே நிரப்பும், இனிதே நிரப்பும். ஆத்மநேசரோடு அன்பினாலும் சென்று அவளோடு நான் கெஞ்சி கேட்ட போது, ஆத்மநேசரோடு அன்பினாலும் சென்று அவளோடு நான் கெஞ்சி கேட்ட போது, அபிஷேக நதி என்னில் பாய்ந்து வந்தது, ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார். அபிஷேக நதி என்னில் பாய்ந்து வரட்டும் ஆண்டவரே. அபிஷேக நதி, அபிஷேக நதி, அபிஷேக நதி, தீர்க்க தரிசன நதி, தண்ணீர், ஊற்று தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் இறங்குவதாக, இறங்குவதாக. யாரெல்லாம் கேட்கிறார்களோ இறங்குவதாக. குடும்பத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு தீர்க்கதரிசன ஒரு தாயாய், தீர்க்கதரிசன ஒரு ஆண்டவரே தீர்க்கதரிசியாய், ஆண்டவரே ஒரு சகோதரியாய் எழுப்புவீராக. நதி என்னில் பாய்ந்து வந்தது, ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார். அன்பே நிரப்பும், உயிரே நிரப்பும், பலனே நிரப்பும், இனிதே அன்பே நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்கப்பா. எங்கள் பாத்திரங்கள் வழிந்தோடத்தக்கதாக நீர் நிரப்புவீராக. பலனே நிரப்பும், உயிரே நிரப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேளுங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாக, கர்த்தரால் நடத்தப்படுகிற பாத்திரமாக, ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியாக. சொல்லுங்க, நான் ஒரு தாயா இருக்கிறேன், நான் வீட்டுல தானே இருக்கிறேன், என்னால முடியுமா? நான் ஒரு தீர்க்கதரிசியாக எழும்ப முடியுமா? நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எழுப்புவார், எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நிரப்புங்கப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான்னு சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே, அந்த தீர்க்கதரிசன அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் நிரப்பிட்டீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா எங்களை நிரப்பிட்டீங்க, அந்த தீர்க்கதரிசன அபிஷேகத்தினால எங்களை நிரப்பிட்டீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திற்கு ஒரு தாயாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசியாக, எங்கள் குடும்பத்தினருக்கு ஒரு தீர்க்கதரிசியாக எங்களை எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வரும்போற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை குறித்து, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து, எங்கள் பிள்ளைகளுடைய நடவடிக்கை குறித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் குறித்து நீர் வெளிப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய தேவனுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. உமக்கு நாங்கள் எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.